உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்ப நீங்க பார்க்க போறது அந்தரங்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை பத்தி. ஆண்களை பத்தியா? ஆமா. பெண்களை பத்தி சொல்லியிருக்கோம். ஓகே, என்ன இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கான டைட்டில் ஓகே ஸ்மால் சைஸ் ஸ்மார்ட் செக்ஸ். அது என்ன ஸ்மால் சைஸ்? ஸ்மால் சைஸ் இந்த சின்னதாகிற உறுப்பு வந்து பெருசாக்கி சந்தோஷம் அனுபவிக்கிறது தான் ஸ்மால் சைஸ் ஸ்மார்ட் செக்ஸ். அதான் நார்மலா சின்னதா இருக்கும், மூடாகும் போது பெருசா ஆயிடும். எல்லாருக்குமே சின்னதா இருக்கிறத வச்சு சில பேர் வந்து செய்ய முடியாது இல்ல, அதை பெருசாக்கணும் இல்லையா? மூடு வரும்போது இன்னும் பெருசா சொல்றீங்க. மூடு வர்றது ஒரு பக்கம், சின்னதாவே இருக்குதே பிரச்சனை. ஓகே, அந்த சின்னதாகிறவங்களுக்கு பெருசாகிறத பத்தி நம்ம பேசணும். இப்ப எப்படி பெருசா பண்றது? இப்ப சார் எனக்கு ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, என்னால வந்து செக்ஸ் வச்சுக்க முடியலன்றாங்க இல்லையா, அவங்கள பத்தி. ஜெனரலாவே சின்னதா தான் இருக்கும், பெருசாவும் சந்தோஷமா இருப்பாங்க, அதை பத்தி நான் பேசவே இல்லை. ஓகே, சின்னதாகிறவங்களுக்கு பிரச்சனை, சின்னதாகிறவங்களுக்கு பிரச்சனை, அதை எப்படி அவங்க சரி பண்ணணும்? ஓகே, எப்படி சரி பண்ணலாம் அத பத்தி தான் சொல்ல போறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும் அப்படின்னா எல்லா ஆண்களுக்குமே பாத்தீங்கன்னா வந்து உறுப்பு பெருசா இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. அதாவது ஒரு ஃபீலிங்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அந்த நினைப்பே இருக்காது. பண்ணிருக்கோமான்னு. ஆனா சில ஆண்கள்ன்றதை விட வாலிபர்கள், ஆண்கள்ன்றதை விட டீனேஜ் 18 வயசு 19 வயசு 20 வயசு, சார் என் உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்கு, அப்பதானே இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆகும் லைஃபே. வந்து ஸ்டார்ட் ஆகிற லைஃப்ல வந்து முடிஞ்சு போகுது. அப்படியா? ஸ்டார்ட் ஆகிற லைஃப்லயே முடிஞ்சு போகுது. எத்தனை வாலிபர்கள் தன் வாழ்க்கையை இழந்துட்டு, சார் எனக்கு வந்து திருமணம் வேண்டாம், என்ன ரீசன்டா தம்பி, எனக்கு உறுப்பு சின்னதா இருக்கு, என்னால வந்து அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்க முடியாதோ தெரியாது, எனக்கு கல்யாணம் வேணாம் ஒண்ணு. ஏன்னா வேற இன்னொரு சில ஆண்கள், எனக்கு வந்து ஒரே டார்ச்சலாவே இருக்கு சார், மென்டல் டார்ச்சலாவே இருக்கு, என்னால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல, எந்த வேலைக்கும் போக முடியல, நைட் ஆனா தூங்க முடியல, சாப்பிட முடியல, என் உறுப்பு சின்னதா இருக்கு. அது ஒரு பிரச்சனையா வச்சுட்டு. ஆமா சார், எனக்கு வந்து இந்த உறுப்பு சின்னதால வந்து மத்த பெண்ணுகிட்ட பேசவும் முடியல, பழகவும் முடியல, பயமாவும் இருக்கு. ஒருவேளை பழகி மறுபடியும் கூப்பிட்டாங்க அப்படின்னா சின்னதாகிறதால எதுவும் வேலை ஆகாது. இது மாதிரி இந்த மரியாதையும் போயிடும். ஆமா, இந்த ஸ்மால் சைஸால நரக வேதனை. என்ன வேதனை? நரக வேதனை. ஆமா, இதுக்கு வந்து எப்படி சொல்றதே தெரியல. இது மாதிரி ஆண்கள் வந்து படுபலத்துல வீழ்ந்து கிடக்கிற மாதிரி எல்லாம் இருக்க ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏந்து வர முடியல, பள்ளத்துல வீழ்ந்தவன் ஏஞ்சியே வர முடியாத ஆண்கள்லாம் இருக்காங்க. அதுதான் ஸ்மால் சைஸ் சொன்னது. ஸ்மார்ட் செக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சைஸ் நல்லா இருக்கிறவங்க நல்லா செக்ஸ் அனுபவிக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க, ஸ்மார்ட்டா இருக்காங்க, லைஃப்ல செட்டிலா கூட ஆயிடுவாங்க. ஏன்னா இதுல ஒரு பிரச்சனை இல்லைன்றதால சம்பாதிக்கிற காசு, சம்பாதிக்கிற பேர், புகழ் எல்லாம் என்ன ஆகுது, மேல் லெவல்ல கொண்டு போயிடுது. அந்த சின்னதாகிற உறுப்பு இருக்குது பாருங்க, கீழ் மட்டத்துக்கு போயிடறான், அவனால எதையும் சாதிக்க முடியாது. அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஒரு ஆணுக்கு உறுப்பு வந்து கண்டிப்பா முக்கியம். சாதாரண முறையில 3 இன்ச்சு 4 இன்ச்சு 2 இன்ச்சு தான் கூட பிரச்சனை கிடையாது. 2 இன்ச்சு எப்படி? அவ்வளவு பெருசுதான். அவ்வளவு பெருசுதான். அது சாதாரண முறை இருக்கும். ஆனா டென்ஷன் டெம்பர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து 7, 8, 9 எல்லாம் வந்துடும். போயிடும். போயிடுதா? குச்சி ஐஸ் மாதிரியே வச்சுக்கலாம், குல்பீனே கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 7 தாண்டி 8 வரைக்கும் 9 வரைக்கும் போச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்ல. அவங்க ஸ்மார்ட். யாரு? அந்த மாதிரி உறுப்பு பெருசாகிறவங்க ஸ்மார்ட். இந்த ஸ்மால் சின்னதா இருக்கு பாருங்க, 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருக்கும். அது டென்ஷன் ஆச்சுன்னா 3 நாள தாண்டாது. அவ்வளவுதான், 3 நாள தாண்டவே தாண்டாது. அதாவது உரைக்கேத்த கத்தி இருக்கணும். உரை வந்து பெருசா இருக்கு, உரை பெருசா இருக்கும், கத்தி சின்னதா இருந்தா அந்த உரை எவ்வளவு ஃபீல் படும்? நம்மளுக்கு தகுந்த ஒரு கத்தி இல்லையே. எப்படி அந்த ஃபீல் வராது இல்ல? யாருக்கு வராது? உரைக்கு வராது. அந்த உரை யாரு? லேடிஸ். அதாவது எந்த ஒரு பெண்ணுமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. உரைக்கேத்த கத்தின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பழமொழி. உரைக்கேத்த கத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரைக்கு தகுந்த கத்தி இல்ல அப்படின்னாவே அந்த பெண்ணு ஃபீல் பண்ணுவா. என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சின்னதா இருக்கு, நீ பண்றது எனக்கு சரியில்லை, நீ அதே மீறி பண்ணாலும் புஷ் பண்ண முடியாது, வெளியே வலிக்கணும் வந்துருது,
ஒரு இன்ட்ரெஸ்டாவே எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து முகமே பாத்தீங்கன்னா மாறிடும். அந்த நேரத்துல மூடு போயிடும், டென்ஷன் ஆகும். அதுல அதிகமா வந்து ஆண்களுக்கு சந்தேக நிலை ஏற்படும். நம்ம பண்ண முடியல, பெண் இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க வந்து வேற ஏதாவது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ, இல்ல சில ஆண்களுக்கு வந்து மனநிலை பாதிக்க உண்டாயிடுது. அதால வந்து ஒரு ஆணுக்கு தேவையானது ஸ்மார்ட் பினிஸ், அதாவது பெருசான நார்மல், எல்லாருக்குமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு காரணம் என்ன, ஏன் சார் சின்னதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வேலை கை வேலை. கை வேலை தான் முதல்ல எடுத்த உடனே டீனேஜ்ல நீங்க சொன்ன மாதிரி 13 வயசுல மேடம், கையில வச்சுட்டா மேடம் 13 வயசு படிக்கிற பையன் 8வது. ஓகே, 8வது படிக்கிற பையனுக்கு என்னடா தம்பி உனக்கு பிரச்சனை, என் உறுப்பு சின்னதா இருக்கு சார், என் உறுப்பு பெருசாவே ஆக மாட்டேதுன்றாப்ல. ஓகே, சின்ன பையன். என்னடா பண்ண, ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ண எப்படி இருக்கும் ப்ரோ? அது வந்து வளர்ற வயசுல வந்து நம்ம வந்து தடைப்படுத்துற மாதிரி. அந்த டைம்ல 13, 14, 15, 16 எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் உறுப்பு வளர்ற டைம். வளராம நம்ம தடுக்கிறோம். கை பழக்கம் பண்ணி என்ன பண்றோம், அந்த ரத்த ஓட்ட நரம்புகள் அனைத்தும் வலுவிழக்க செய்யறோம். அப்ப என்ன, அது உறுப்பு சின்னதாகிற மாதிரி இருக்கும். அது வந்து எழுச்சி பெறாது, அதனால செக்ஸ் வச்சுக்க முடியாது. ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவான், சந்தோஷமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்காம நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. 35 வயசு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இல்ல செட்டில் ஆகணும் அப்படி இப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளை கல்யாணம் ஆகலன்னா கண்டிப்பாக நீங்க வந்து ஒரு குறை இருக்கு. அது என்ன குறை அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். தயவு செய்து நேயர்களே, என்ன பொறுத்த வரைக்கும் காலத்தையே பயிர் செய்யணும். காலம் கடந்து பயிர் செய்யணும், அந்த பயிர் நல்லா இருக்காது. காலத்தே பயிர் செய்யணும்ன்றது ஒரு வாலிபனுக்கு ஒரு பருவம் அடைஞ்ச உடனே 18, 19, 20, 21, 25 திருமணம் பண்ணி வச்சிருங்க. இந்த 35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றவங்களுக்கு, 40 வயசுக்கு மேல கல்யாணம் பண்றவங்களுக்கு, 30 வயசு தாண்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லற வாழ்க்கையில் இன்பமாக இருக்க முடியாது. அவருடைய உறுப்பு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கசக்கி நசுக்கி சின்னதா தான் இருக்கும். அந்த ஸ்மால் பின்னீஸ் வச்சுக்கின்னு அவர் எதையுமே அனுபவிக்க முடியாது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை கண்டிப்பா வீணா போயிடும். ஒரு பெண்ணோட வாழ்க்கை அவங்களோட லைஃப் நல்லா இருக்காது. அவரோட போனா பரவாயில்லைங்க மேடம். ஆனாலும் ஒரு both are understanding only like நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வாலிபர்களுக்கு நீ உன்னோட கெட்டுப்போ, உன் பிரச்சனையால அடுத்தவங்களை கெடுக்காது. அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணி ஆமா, நீ வந்து உனக்கு பிரச்சனை தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா உன் கூட அவங்களையும் பலிகடை ஆக்கிடுற. இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு தெரியும், அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு சரி பண்ணிக்கலாம்ல. பண்ண மாட்டேங்கிறாங்க மேடம், வெளியே சொல்ல வெக்கப்படுறாங்க ஆம்பளைங்க. வந்து வெக்கத்தை விட்டுட்டு உங்களுக்கு நல்ல லைஃப் வேணும்னா கண்டிப்பா ஒரு டாக்டர் போய் மீட் பண்ணி அது கன்சல்ட் என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு, ஒரு டாக்டர் நாங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னா, தம்பி உனக்கு என்ன பிரச்சனைனா நீ சொல்லணும். என் உறுப்பு சின்னதா இருக்கு சார், நான் லெட்டர் எழுதி எடுத்து வந்துக்கிறேன் சார். என்ன எழுதி? லெட்டர். தம்பி என்ன உறுப்பு சின்னதா இருக்கு, ஒரு நாளைக்கு 3 தடவை கை பழக்கம் பண்ணேன், எனக்கு தூக்கத்துல விந்து போகுது, சிறுநீர்ல விந்து போகுது, என் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாப்ல, சொல்ல மாட்டேன்றாப்ல, லெட்டர் கொடுக்குறாப்ல. எனக்கு நான் ஏதோ லவ் லெட்டர் கொடுக்குறான்னு வாங்கி பாக்குறேன். சரி, ஓகே. இப்ப நம்மளோட இதுல டிஷ்ல என்ன உணவு செஞ்சு காமிக்க போறீங்க? நம்ம உணவு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருமையான உணவு. இது வந்து அவங்க வந்து பெருசாக்குறதுக்கு, ஆமா, உறுப்பு பெருசாக்குறதுக்கு அருமையான உணவு செய்ய போறோம். ஆனா நிறைய ஆண்கள் வந்து உறுப்பு பெருசாகிறதுக்கு அந்த உணவு செஞ்சு சாப்பிட்டு மறுபடியும் கை வேலை பண்ணக்கூடாது. ஆமா, நான் உணவு பேரை சொல்ல போறேன். அத்தி முருங்கை கெத்து கசாயம். அத்தி முருங்கை அப்படின்னா? அத்தி முருங்கைன்னா தெரியாதுங்களா? அத்திப்பழம், முருங்கைக்காய் பாத்திருக்கீங்களா? நீட்டா இருக்கும். வந்து முருங்கைக்காய் மாதிரி அவங்களுக்கு பெருசு பண்ண போறீங்க. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒல்லியா இருந்தா கூட நீட்டா இருக்குது இல்ல, அது போதாதா? நீட்டு தான் நம்மளுக்கு தேவை. அது ஒல்லியா இருக்குது தடிசாக, ஆமா, நீட்டு வேணும். அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தன் கணவனுக்கு இந்த முருங்கை பூவு, முருங்கைக்காய், இது மாதிரி நிறைய முருங்கை மரத்தை சம்பந்தப்பட்ட கொடுப்பாங்க. இது வந்து மூடு கிளப்பக்கூடிய ஒரு உணவு. அத்திப்பழம்ன்றதும் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செக்ஸுக்கு தான். அத்திப்பழம் சாப்பிடறதுனாவே செக்ஸ் நல்லா ஈடுபாடு நல்லா இருக்கும். இதுல முருங்கை வேற சேர்றோம். இதுல ஒரு நம்ம கஷாயத்தை செய்ய போறோம். அதான் கெத்து கஷாயம். சாப்பிட்டோன்னே கெத்து ஆயிடுவாங்க. ஆமா, ஆம்பளையா மாதிரி இல்ல, ஆண்களுக்கும் மேல அது மாதிரி ஆயிடுவாங்க. அந்த கஷாயம் செஞ்சு இவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா ஆண்மையோட இருப்பாங்க, உறுப்பு பெருசாகும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா
கைப்பழக்கம் பண்ணக்கூடாது. நிப்பாட்டிடுங்க. ஆமா. ஓகே. சோ இந்த வந்து அத்தி முருங்கை வந்து கத்து கசைய வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நீங்க பார்க்க போறது அந்தரங்கம்.